Taste the Daily. வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதாக கூறிவிட்டு இளைஞர்களை போதைப்பொருள் விற்பனையாளர்களாக மாற்றியுள்ள விடியா திமுக அரசை விரட்டும் புரட்சி தமிழரின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் 54வது நாள் பரப்புரையாக குன்னூர் உதகமண்டலம் சட்டமன்ற தொகுதியில் வரும் செவ்வாய்க்கிழமை பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. குஜராத்தின் பாவ் நகரில் 34,200 கோடி மதிப்புள்ள பல வளர்ச்சி திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல். இந்தியாவின் முக்கிய எதிரி மற்ற நாடுகளை சார்ந்திருப்பதுதான் என்றும், நாம் மற்றவர்களை சார்ந்திருந்தால் நமது சுயமரியாதை பாதிக்கப்படும் என்றும் பிரதமர் மோடி பேச்சு. நாட்டில் வேகமாக விரிவடைந்து வரும் கோச்சிங் மையங்களுக்கு ஒழுங்குமுறை வழிகாட்டுதலை வெளியிட்டுள்ளது மத்திய அரசு. 16 வயதுக்கு கீழ் உள்ள மாணவர்களை சேர்க்க தடை விதிக்கப்படுவதுடன் கோச்சிங் சென்டர் ஆசிரியர்களுக்கு இளங்கலை பட்டம் கட்டாயம் என்றும், இதன் மூலம் பள்ளிகளை முதன்மை கல்வி மையமாக மீட்டெடுக்க முயற்சி என்றும் அறிவிப்பு. ஈரானில் வேலைவாய்ப்பு தருவதாக நடக்கும் மோசடிகள் குறித்து மத்திய வெளியுறவு அமைச்சகம் எச்சரிக்கை. நல்ல சம்பளத்தில் வேலை தருவதாக சில ஏஜெண்டுகள் கூறும் ஆசை வார்த்தையை நம்பி செல்லும் இந்தியர்கள் அங்குள்ள குற்ற கும்பல்களால் கடத்தப்பட்டு பணைய கைதிகளாக வைக்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவிப்பு. நாங்கள் ஓட்டு திருட்டு செய்திருந்தால் திமுக ஆளும் கட்சியாக வந்திருக்க முடியுமா என மதுரையில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி. மத்தியில் திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் ஆட்சியின் போது இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் கொத்து கொத்தாக சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் பிரதமர் மோடியின் ஆட்சியில் ஒரு மீனவர் கூட சுட்டுக் கொல்லப்படவில்லை என நயினார் நாகேந்திரன் பெருமிதம். ஸ்டாலின் ஆட்சியில் மலைகள் கண்மாய்களை காணவில்லை என தேடுகின்ற அளவிற்கு கனிம வள கொள்ளை நடப்பதாக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் குற்றச்சாட்டு. கனிம வளங்களை கொள்ளையடிப்பதை நிறுத்தவில்லை என்றால் போராட்டம் நடத்தப்படும் என விடியா அரசுக்கு ஆர்.பி. உதயகுமார் எச்சரிக்கை. மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் 13 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய 15 வயது சிறுவன் மற்றும் இளைஞர் போக்சோ வழக்கில் சிக்கினர். பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை தொடரும் நிலையில் அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஸ்டாலினோ விளம்பரத்தில் திளைத்து வருவது வெட்கக்கேடானது என மக்கள் கடும் சாடல். சென்னை வடபழனியில் வீட்டில் அத்துமீறி நுழைந்து தனியாக இருந்த 17 வயது சிறுமியான கல்லூரி மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட இளைஞர் போக்சோவில் சிக்கினார். அப்பா ஸ்டாலின் அரசின் அலங்கோல ஆட்சியால் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு. மழை நிலவரம் காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். சென்னை தலைமைச் செயலக குடியிருப்பு பகுதியில் இளைஞர்களை சீரழிக்கும் மெத்தபெட்டமைன் வைத்திருந்த 3 பேர் சிக்கிய நிலையில் மெத்தபெட்டமைன் மற்றும் 2 கிலோ கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல். தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் புழக்கம் 6 மடங்கு அதிகரித்துள்ள நிலையில் அதை கட்டுப்படுத்த திறனில்லாத பொம்மை முதல்வருக்கு இரட்டை இலக்க வளர்ச்சி குறித்து பேசுவதற்கு என்ன தகுதி உள்ளது என மக்கள் கேள்வி. திருவள்ளூர் அடுத்த பட்டறை பெரும்புதூரில் காரில் கடத்தி வரப்பட்ட 271 கிலோ குட்கா பொருட்கள் சிக்கியது தொடர்பாக இருவர் பிடிபட்டனர். போதைப் பொருளை தடுக்காமல் விளம்பர மோகத்தில் உள்ள ஸ்டாலின் அரசால் இளைஞர்களின் எதிர்காலம் சீரழிந்து நோயாளிகளாக மாறுவதாக பொதுமக்கள் சாடல். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் இளைஞர்கள் வாழ்வை சீரழிக்கும் நோக்கில் கஞ்சா, போதை மாத்திரைகள் மற்றும் போதை ஊசிகள் வைத்திருந்த 7 இளைஞர்கள் சிக்கினர். பள்ளி மாணவர்கள் முதல் முதியோர்கள் வரை போதைப் பொருள் பயன்பாடு ஊடுருவியுள்ள
கைப்பற்றி துளியும் கண்டுகொள்ளாத ஸ்டாலின் விளம்பர மோகத்தில் திளைத்து வரும் அவலம். சென்னை அம்பத்தூர் பேருந்து நிலையம் அருகே இளைஞர்கள் வாழ்வை சீரழிக்க கொண்டுவரப்பட்ட 22 கிலோ கஞ்சா பிடிபட்டது. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் நல்லாம்பட்டி பகுதியில் 156 கிலோ புற்றுநோய் தரும் குட்கா பொருட்களை பதுக்கி வைத்திருந்த திமுக சார்பு பேரூராட்சி அவைத்தலைவர் விஜயகுமார் திங்களூர் போலீசாரால் கைது. பறிமுதல் செய்த குட்கா புற்றுநோய் உட்பட உயிருக்கு கேடு தரும் நோய்களுக்கு காரணம் என சுகாதார வட்டாரங்கள் எச்சரிக்கை விடுக்கும் நிலையில் போதைப் பொருள் விற்பனையில் திமுகவினரே நேரடியாக ஈடுபட்டு சமூகத்தை அழிக்கும் நிலையில் உள்ளனர் என குற்றச்சாட்டு மீண்டும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே புளியம்பட்டியில் தமிழக இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் பெங்களூரில் இருந்து காரில் கடத்தி வரப்பட்ட 280 கிலோ குட்கா பொருட்கள் சிக்கியது. தமிழ்நாட்டை போதைப் பொருட்களின் சந்தையாக மாற்றியது மட்டுமே ஸ்டாலின் அரசின் சாதனை என பொதுமக்கள் விமர்சனம். தாய்லாந்தில் இருந்து விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 12 கோடி ரூபாய் மதிப்புடைய அதிக போதை தரும் 12 கிலோ ஹைட்ரோபோனிக் கஞ்சா சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல். விடியா ஸ்டாலினின் திறனற்ற ஆட்சியில் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் மையமாக தமிழகம் மாறியுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே வரதராமி பகுதியில் லாரியில் கடத்தி வரப்பட்ட 36 கிலோ கஞ்சா சிக்கியது. செயலற்ற விடியா திமுக ஆட்சியால் இளைஞர்களை சீரழிக்கும் போதைப் பொருட்கள் தங்கு தடையின்றி புழக்கத்தில் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் இருந்து கொண்டுவரப்பட்ட 1300 போதை மாத்திரைகள் சிக்கியது. போதைப் பொருட்கள் கடத்தலை தடுக்க திறனில்லாமல் போதையின் பாதையில் இளைஞர்கள் செல்லாதீர் என ஸ்டாலின் கபட நாடகமாடி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மதுரை சமயநல்லூர் அருகே வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த கள்ளக்காதலனின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்த கள்ளக்காதலி பிடிபட்டார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் செயலிழந்த காவல்துறையால் கொலையில் விடியாத நாளே இல்லாத அளவிற்கு கொலை சம்பவங்கள் அரங்கேறுவதாக மக்கள் வேதனை. சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டையில் உடல்நலம் சரியில்லாத மூதாட்டியின் 17 சவரன் தாலி செயினை பறித்துச் சென்ற மூதாட்டியின் கேர்டேக்கர் பிடிபட்டார். தவறு செய்தால் ஸ்டாலின் அரசின் காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் என்ற அச்சம் இல்லாததால் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை திருவொற்றியூர் சத்தியமூர்த்தி நகரில் +2 வரை படித்துவிட்டு ஆங்கில மருத்துவம் பார்த்து ஏற்கனவே சிக்கிய போலி மருத்துவர் மீண்டும் மருத்துவம் பார்த்த நிலையில் சிக்கினார். விடியா திமுக ஆட்சியின் செயல்திறனின்மையால் எங்கும் போலி எதிலும் போலி என்ற நிலை அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்த அடையாளம் தெரியாத நபர்கள் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை தாக்கியதில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த பரிதாபம். பெண்கள் வீட்டில் தனியாக இருக்கவே அச்சப்படும் நிலையை ஸ்டாலினின் திமுக அரசு உருவாக்கி விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை ரயில் நிலையம் அருகே நடைபயிற்சி சென்ற மூதாட்டியிடம் 10 சவரன் தங்க நகையை பறித்துச் சென்ற கொள்ளையன். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதால் கொலை, கொள்ளை, வன்கொடுமை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
தஞ்சாவூர் மாவட்டம் கபிஸ்தலம் அருகே உம்பளப்பாடி ஊராட்சியில் கோயிலின் பூட்டை உடைத்து அம்மனின் வெண்கல சிலை மற்றும் தங்க தாலி கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. அதிமுக ஆட்சியில் அமைதி பூங்காவாக இருந்த தமிழ்நாடு ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் குற்றங்களின் கூடாரமாக மாறியுள்ள அவலம். சென்னை அண்ணா நகரில் ஓய்வு பெற்ற நீதிபதியின் வீட்டில் 13 சவரன் தங்க நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்த நபர் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறை முறையாக ரோந்து பணிகளில் ஈடுபடாததால் குற்றவாளிகள் சிறிதும் அச்சமின்றி கொள்ளை போன்ற கொடூர செயல்களில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவை கே புதூர் பகுதியில் அடையாளம் தெரியாத நபர் வளர்ப்பு நாயை பிடித்துச் சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திறனற்ற திமுக ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதால் வளர்ப்பு பிராணிகளை கூட திருடிச் செல்லும் அவலநிலை உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டத்தில் இளைஞரிடம் இருந்து பணத்தை பறித்துக் கொண்டு ஓடிய நபரை துரத்தி பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்த பொதுமக்கள். ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகரில் திமுக பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசிக் கொண்டிருந்த போது கூட்டத்தை விட்டு எழுந்து செல்ல முயற்சித்த பெண்களை மிரட்டி உட்கார வைத்த பெண் காவலர்கள். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என பெயர் வைத்துவிட்டு ஸ்டாலின் ஆட்சியில் நடக்கும் ஒவ்வொரு அராஜக செயலும் தமிழ்நாட்டிற்கு தலைகுனிவையே ஏற்படுத்துவதாக பெண்கள் ஆதங்கம். தூய்மை பணியாளர்களுக்கு இரட்டிப்பு சம்பளம் தருவதாக கூறி திமுக அரசு ஏமாற்றியதை கண்டித்து திண்டிவனத்தில் நடந்த நலம் காக்கும் திட்ட முகாமிற்கு வந்த திமுக முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தானை முற்றுகையிட்டு தூய்மை பணியாளர்கள் வாக்குவாதம். எந்தவித திட்டமிடல் இன்றி நடந்த முகாமில் நடமாடும் வாகனம் மூலம் உணவை பெற ஒருவருக்கொருவர் முண்டியடித்துக் கொண்டதால் பரபரப்பு. நீலகிரி மாவட்டம் உதகையில் ஓரணியில் தமிழ்நாடு கூட்டத்திற்கு தீயசக்தி திமுகவினர் காசு கொடுத்து ஆட்களை திரட்டி வந்தது வீடியோ மூலம் அம்பலம். ஆட்சியில் ஏதேனும் மக்களுக்கு செய்திருந்தால்தானே கூட்டம் சேர்வதற்கு என பொதுமக்கள் காட்டமாக விமர்சனம். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரரிடம் பட்டா வழங்க 37,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற நில அளவையர் சிக்கினார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அதிகாரிகள் பணி செய்வதற்கே லஞ்சம் கேட்கும் அளவுக்கு லஞ்ச லாவண்யம் தலைவிரித்து ஆடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரே நாளில் கஞ்சா, திருட்டு, கொலை மிரட்டல் மற்றும் போக்சோ உள்ளிட்ட வழக்குகளில் சம்பந்தப்பட்ட 8 பேரும் இந்த ஆண்டு இதுவரை 105 பேரும் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாக அறிக்கை வெளியிட்டு விளம்பரம் தேட நினைத்த ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை. மனித உறுப்புகளை திருடுவதை விட கஞ்சா கடத்தல், திருட்டெல்லாம் மாபெரும் குற்றங்களா என கேள்வி எழுப்பும் மக்கள் இதுவரை திமுக எம்எல்ஏ கதிரவன் மீது வழக்கு கூட பதியாதது ஏன் என கேள்வி. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் கழிவறையில் தண்ணீர் வசதி தடைபட்டதால் நோயாளிகள் கடும் அவதி. அரசு மருத்துவமனைகளின் குறைபாட்டை சரி செய்யாத விடிய அரசின் விளம்பர பிரியர் மாசு எந்த போட்டோ ஷூட்டில் போஸ் கொடுத்து கொண்டிருக்கிறார் என பொதுமக்கள் காட்டத்துடன் கேள்வி. இப்போ வரைக்கும் தண்ணி இல்லை. என் வீடு பக்கத்தில் இருக்குது. நான் தண்ணி கொண்டாந்து கொடுத்துட்டேன். இவங்க எல்லாருமே வெளியூர்காரங்க. இவங்கெல்லாம் வாவே கொடுத்துருக்காங்க. இவங்கெல்லாம் எங்கேருந்து தண்ணி கொண்டாந்து கொடுப்பாங்க? எல்லாருமே விலைக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்க முடியுமா? ஒரு பாத்ரூம் போனாலும் தண்ணி வேணும், குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும், எல்லாத்துக்குமே தண்ணி தேவைப்படுது இல்லையா? தண்ணி மொத்தத்தில் இல்லை. தனியார் இடத்தில் நீரேற்று மின் நிலையம் மற்றும் சிறிய நீர்மின் நிலையம் அமைப்பதற்கு ஒப்புதல் தருவதில் தமிழக மின்வாரியம் தாமதம். தனியார் முதலீட்டை ஊக்குவிக்க புதிய கொள்கைகளை வெளியிட்ட மின்வாரியம் ஒப்புதல் அளிக்க தாமதப்படுத்தினால் தனியார் நிறுவனங்கள் எப்படி முதலீடு செய்ய வரும் என முதலீட்டாளர்கள் விடிய அரசுக்கு கேள்வி.
தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் ஆட்சியர் மற்றும் திமுக எம்பி ஆகியோர் துவக்கி வைத்த வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகளின் பராமரிப்பு முகாம் 2 மணி நேரத்திலேயே காலி கூடாரமானதால் விவசாயிகள் அதிர்ச்சி. யாருக்கும் எவ்வித பயனும் இன்றி திமுக அரசின் விளம்பரத்திற்காக மட்டுமே முகாம் நடத்தப்பட்டதாக விவசாயிகள் கொந்தளிப்பு. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே வாழைக்குறிச்சி கிராமத்தில் நாய்கள் கடித்து குதறியதில் 10 ஆடுகள் உயிரிழப்பு. நாய் கடித்து மனிதர்கள் மற்றும் வளர்ப்பு விலங்குகள் நாள்தோறும் உயிரிழந்து வரும் நிலையில் இன்னும் எத்தனை உயிரிழப்புகள் நிகழ்ந்தால் நாய் தொல்லையை கட்டுப்படுத்த விடிய அரசு நடவடிக்கை எடுக்கும் என பொதுமக்கள் சரமாரி கேள்வி. தஞ்சை மாவட்டம் சேண்டாக்கோட்டை நடுத்தெருவில் 3 மாதமாக நடைபெற்ற கழிவுநீர் வாய்க்கால் பணிகள் பாதியிலேயே நிற்பதால் மழைநீர் தேங்கி கொசு உற்பத்தியாகி நோய் தொற்று பரவுவதாக பொதுமக்கள் புகார். பலமுறை புகார் அளித்தும் மக்கள் நலனில் அக்கறையற்ற விடிய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என பகுதிவாசிகள் ஆவேச புகார். 3 மாதமாச்சு வாக்கி கட்டி தண்ணியே வடியலை, கொசி அவ்வளவு முக்கியது. பிள்ளைகளுக்கெல்லாம் ஜுரம், எல்லாம் ஆஸ்பத்திரி போயிருந்துருக்கோம், எங்களுக்கே முடியலை. அதை நாங்கள் கிளார்கிட்டேருந்து மற்ற பேருக்கு எல்லாருக்குமே சொல்லிட்டோம், வந்து கேட்கவே இல்லைன்னு வச்சுக்கணுங்க, வந்து பார்க்கல இன்ன வரைக்கும். அப்போ நாங்கள் எங்களுக்கு ஒரு ஒத்தி வியாதி மாதிரி வந்து எங்களுக்கெல்லாம் வந்தால் என்ன செய்கிறது? அதை பார்க்கணுமா பார்க்கலாம், எத்தனையோ வாட்டி சொல்லிட்டோம்னு வச்சுக்கணுங்க. கோவை துடியலூரில் உள்ள கூட்டுறவு விவசாய சேவா ஸ்தாபனம் சங்கத்தின் பேரவை கூட்டம் ஒத்திவைப்பு. 3,50,00,000 ரூபாய் போலி நகைகள் வைத்து மோசடியில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி காரசார விவாதம் எழுந்ததால் கூட்டம் மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே ஒரத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் 15 நாட்களுக்கு மேலாக காத்திருக்கும் விவசாயிகள். வேளாண்மைக்கெல்லாம் தனி பட்ஜெட் போட்டு வளர்ச்சியில் இருக்கிறோம் என வீண் தம்பட்டம் அடிக்கும் விடியா ஸ்டாலின் அரசு நெல்மணிகளை உரிய நேரத்தில் கொள்முதல் செய்ய அக்கறை இல்லாமல் இருப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. சென்னை போரூரில் உள்ள ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் நாள் மற்றும் பல்கலைக்கழக தின விழா. 40 ஆண்டுகளில் 6000த்திற்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் தலைசிறந்த நிபுணர்களாக பணியாற்றி வரும் நிலையில் சிறப்பாக பணியாற்றிய மருத்துவர்கள், ஊழியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் பகுதியில் குண்டும் குழியுமாக உள்ள சாலையை சீரமைக்காத அதிகாரிகளை கண்டித்து மழைநீரில் மீன்பிடித்து பொதுமக்கள் நூதன போராட்டம். திறனற்ற திமுக அரசு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கூட செய்து தராமல் அலட்சியத்துடன் செயல்படுவதாக குற்றச்சாட்டு. மகாலய அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலில் திரண்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள். அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடிய மக்கள் மறைந்த முன்னோர்களின் ஆத்மா சாந்திக்காக பிதுர்கர்மா பூஜை செய்து வழிபாடு. தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரையில் அமைந்துள்ள பெருமாள் கோயிலில் புரட்டாசி முதல் சனிக்கிழமையை ஒட்டி திருப்பதி வெங்கடாஜலபதி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்த ஸ்ரீ வரதராஜ பெருமாள். ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம். இரண்டாயிரத்து 25ஆம் ஆண்டின் கடைசி சூரிய கிரகணம் இன்று இரவு 10:59 மணியில் இருந்து நாளை அதிகாலை 3:23 வரை நிகழும் என அறிவிப்பு. சூரியனின் ஒரு பகுதியை மட்டுமே மறைக்கும் இந்த கிரகணம் இரவு நேரத்தில் நிகழ்வதால் இந்தியாவில் தெரியாது எனவும் தகவல். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் அருகே தனிநபர் ஒருவர் பணம் கேட்டு சிறு குறு கடைகளை தாக்கும் வீடியோ வெளியாகி மக்கள் அதிர்ச்சி. திருப்புவனம் அஜித்குமார் போன்ற அப்பாவிகளிடம் அராஜகத்தை காட்டும் விடிய அரசின் ஏவல் துறை மாமூல் கேட்டு மக்களை மிரட்டும் நபர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்குமா என மக்கள் கேள்வி.
சிவகங்கை மாவட்டம் ஆவுட பொய்கை கிராமத்தில் வடமாநில நபரை தாக்கி செல்போன், ஹெட்போன் உள்ளிட்டவற்றை பறித்துச் சென்ற கும்பல் சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் கட்டுக்கடங்காத கஞ்சா மற்றும் மது பழக்கம் காரணமாக குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் சொத்து பிரச்சினை காரணமாக வீடு மற்றும் வீட்டில் இருந்த சிசிடிவி கேமராக்களை அடித்து சேதப்படுத்தியதாக புகார். ஆதாரத்துடன் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறையினர் அலட்சியம் காட்டி வருவதாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் குற்றச்சாட்டு. போட்டியாளர்களின் தவறான பிரச்சாரத்தால் தர்பூசணியின் விலை வீழ்ச்சியடைந்து கோடிக்கணக்கில் இழப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் இழப்பீடு இல்லை என விடிய அரசு திட்டவட்டமாக கூறியதால் செங்கல்பட்டு விவசாயிகள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. திமுக அரசின் திறமையின்மையால் அடுத்த ஆண்டு விளைச்சல் ஆபத்தில் உள்ளதாக விவசாயிகள் எச்சரிக்கை. தமிழக அரசின் வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை சார்பில் வரும் டிசம்பர் 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் நடக்கவுள்ள மின் கம்பியாளர் உதவியாளர் தேர்வுக்கான விண்ணப்ப படிவத்தை இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என வேலை வாய்ப்புத்துறை இயக்குனர் அறிவிப்பு. மதுரை மாவட்டம் முசுலம்பட்டியில் முன்னாள் எம்பி PK மூக்கையா தேவருக்கு மணிமண்டபம் கட்டுவதற்காக பழைய கள்ளர் மாணவர் விடுதியை இடிக்க கள்ளர் பள்ளிகள் முன்னாள் மாணவர் சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்து மறியலில் ஈடுபட்டனர். திமுக அரசு தேர்தல் நாடகத்திற்காகவே PK மூக்கையா தேவருக்கு மணிமண்டபம் கட்டுகிறோம் என வஞ்சகம் செய்வதாக முன்னாள் மாணவர்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்து உயிரிழந்த குழந்தையின் உடலை பிரேத பரிசோதனை செய்ய தாமதமானதை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியல். திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு மருத்துவமனையின் தரம் நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே செல்வதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்கள் 400க்கும் மேற்பட்டோர் முறையாக ஊதியம் வழங்காததை கண்டித்து பணிகளை புறக்கணித்து தர்ணா போராட்டம். கடந்த சில மாதங்களாக ஊதியம் வழங்கப்படாதது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஒப்பந்த தொழிலாளர்கள் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டதால் நோயாளிகள் அவதி. டாபர் தயாரிப்பை இழிவுபடுத்தும் விளம்பரங்களை நிறுத்த உத்தரவிட்ட தீர்ப்புக்கு எதிராக பதஞ்சலி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம். வழக்கில் பதஞ்சலி நிறுவனத்திற்கு கேள்வி எழுப்பிய டெல்லி உயர்நீதிமன்றம் மேல்முறையீடு பயனற்றதாக இருந்தால் அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரித்தது. மேஜரான ஒருவர் மைனராக இருந்தபோது தனக்கு நடந்த பாலியல் குற்றங்களுக்காக புகார் அளிப்பதை தடை செய்ய போக்சோ சட்டத்தில் எந்த விதியும் இல்லை. மைனராக இருந்தபோது நடந்த பாலியல் குற்றத்திற்கு மேஜர் ஆகியும் புகார் அளிக்கலாம் என தெளிவுபடுத்தியது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு. விழுப்புரம் மாவட்டம் ஆலம்பாடி ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலில் புரட்டாசி முதல் சனிக்கிழமையொட்டி நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவம். ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக காட்சியளித்த ஸ்ரீனிவாச பெருமாளை திரளான பக்தர்கள் தரிசனம். தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரை அக்ரஹாரத்தில் உள்ள நாமாத்வார் பிரார்த்தனை மையத்தில் புரட்டாசி முதல் சனிக்கிழமையொட்டி ஏராளமான பக்தர்கள் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா என முழக்கமிட்டு கூட்டு பிரார்த்தனை. கிருஷ்ணன் ராதே சுவாமி மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பல்லக்கில் வைத்து நடைபெற்ற வீதியுலாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. திருவண்ணாமலை மாவட்டம் தென்னாங்கூர் கிராமத்தில் ஸ்ரீ பாண்டுரங்கன் கோயிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற கருட சேவை நிகழ்ச்சி. மங்கள மேள வாத்தியங்கள் முழங்க பாண்டுரங்கனுக்கு காண்பிக்கப்பட்ட மகா தீபாராதனையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம்.
மகாலய அமாவாசையை ஒட்டி முன்னோர்களுக்கு தர்ப்பணம். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் ஆலய தெப்பக்குளத்தில் ஏராளமானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு. இந்திய ரயில் நிலையங்களில் விற்கும் தண்ணீர் பாட்டில் விலை குறைப்பு. 15 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த 1 லிட்டர் பாட்டில் 14 ரூபாய்க்கும், 10 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த பாட்டில் 9 ரூபாய்க்கும் விற்கப்படும் என அறிவிப்பு. அடுத்த வாரம் பணி ஓய்வு பெறுகிறார் ஆசியாவின் முதல் பெண் ரயில் ஓட்டுநர் சுரேகா யாதவ். பணியின் இறுதி பயணமாக மராட்டியத்தின் சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையத்தில் இருந்து தலைநகர் டெல்லியின் ஹஸ்ரத் நிஜாமுதீன் ரயில் நிலையம் இடையேயான ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் ரயிலை இயக்கிய சுரேகா யாதவுக்கு பிரிவு உபச்சார நிகழ்ச்சி நடத்திய ரயில்வே அதிகாரிகள். கேரள மாநிலம் கோழிக்கோடு, மலப்புரம் உள்ளிட்ட சில மாவட்டங்களில் வேகமாக பரவி வரும் அமீபா மூளை காய்ச்சல் நோயால் மக்கள் அச்சம். செப்டம்பர் மாதத்தில் மட்டும் இக்காய்ச்சலால் பலியானவர்கள் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை அறிவிப்பு. குஜராத் மாநிலம் வதோதராவில் பானிபூரிக்காக பெண் ஒருவர் சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு. கடைக்காரர் 20 ரூபாய்க்கு 6 பானிபூரி தருவதாக கூறிவிட்டு வெறும் 4 பூரி கொடுத்ததால் விரக்தியில் சாலை மறியலில் ஈடுபட்ட பெண். பாகிஸ்தானுடனான சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்ததை அடுத்து ஐநா சபையை நாடிய பாகிஸ்தான் அரசு ஆதரவுடன் கூடிய எல்லை தாண்டிய பயங்கரவாதம் காரணமாகவே சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதாக ஐநா சபையிடம் இந்தியா விளக்கம். புதிதாக H-1B விசா கேட்டு விண்ணப்பம் செய்பவர்களுக்கு மட்டுமே $1 லட்சம் கட்டணம் நடைமுறை பொருந்தும். ஏற்கனவே H-1B விசா வைத்துள்ளவர்கள் விசாவை புதுப்பிப்பவர்களுக்கு புதிய கட்டண நடைமுறை பொருந்தாது என அமெரிக்க வெள்ளை மாளிகை விளக்கம். ஸ்காட்லாந்து நாட்டில் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் ஜேமி ஹெர்பர்ன் ராஜினாமா. கடந்த 17ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தின் போது எதிர்க்கட்சி தலைவரை தாக்கியதாக எழுந்த புகாரை தொடர்ந்து ஜேமி ஹெர்பர்ன் ராஜினாமா. எஸ்டோனியா நாட்டில் மீண்டும் ரஷ்ய போர் விமானங்கள் அத்துமீறி நுழைந்ததாக குற்றச்சாட்டு. ரஷ்யாவின் அத்துமீறல் குறித்து அவசர ஆலோசனை நடத்த நேட்டோவுக்கு எஸ்டோனியா கோரிக்கை. ஐரோப்பாவில் சைபர் தாக்குதலால் லண்டன் ஹீத்ரோ, பிரசல்ஸ், பெர்லின் விமான நிலையங்கள் பாதிக்கப்பட்டதுடன் கொலின்ஸ் ஏரோபேஸ் நிறுவனத்தின் மென்பொருள் முடங்கியதால் செக்-இன் மற்றும் போர்டிங் அமைப்புகள் சீர்குலைந்தன. 145 விமானங்கள் தாமதமாகி 14 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் நீண்ட வரிசையில் காத்திருந்த பயணிகள் கடும் அவதி. ஹாங்காங்கில் 2ஆம் உலகப் போரில் அமெரிக்கா பயன்படுத்திய குண்டு கண்டுபிடிப்பு. 6000 மக்கள் வெளியேற்றப்பட்டு வெற்றிகரமாக செயலிழப்பு செய்யப்பட்டது. பங்குகளின் உரிமையாளர் மறைவுக்கு பிறகு நியமனதாரர் அந்த பங்குகளை உரிமையாளரின் சட்டப்பூர்வ வாரிசுக்கு மாற்றுவதில் புதிய நடைமுறையை அறிவித்த செபி. பங்கு உரிமையை வாரிசுக்கு மாற்றும் போது இனி வரி உள்ளிட்ட சிக்கல்கள் இருக்காது எனவும், நியமனதாரர் டிரஸ்டியாக செயல்படவும், சட்டப்பூர்வ வாரிசுக்கு பங்குகளின் உரிமையை மாற்றித் தரவும் அதிகாரம் அளிப்பதாக அறிவிப்பு. உலக தடகள சாம்பியன்ஷிப் தொடரின் பெண்களுக்கான 20 கிலோமீட்டர் நடைப்பந்தயத்தில் தங்கப்பதக்கம் வென்ற ஸ்பெயின் வீராங்கனை மரியா பெரேஸ் பந்தய தூரத்தை 1 மணி நேரம் 25.54 நிமிடத்தில் கடந்து ஸ்பெயின் வீராங்கனை சாதனை. ஜெய்ப்பூரில் நடைபெற்ற ப்ரோ கபடி தொடரின் லீக் ஆட்டத்தில் தபாங் டெல்லியை வீழ்த்தி வெற்றி பெற்ற பாட்னா பைரேட்ஸ் அணி. ஆட்டத்தின் தொடக்கம் முதலே சிறப்பாக செயல்பட்ட பாட்னா பைரேட்ஸ் அணி 33-30 என்ற புள்ளி கணக்கில் தபாங் டெல்லியை வீழ்த்தியது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் சூப்பர் 4 சுற்றில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இன்று மோதுகின்றன. ரசிகர்கள் பெரும் ஆர்வத்துடன் காத்திருக்கும் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் போட்டி துபாயில் இன்று இரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் தோல்வியை தழுவிய இந்திய பெண்கள் அணி. இந்திய அணியின் ஸ்மிருதி மந்தனா 50 பந்துகளில் சதம் கடந்த நிலையில் அவரது அதிரடி சதம் வீணானது.
துபாயில் நடைபெற்ற இலங்கை அணிக்கு எதிரான ஆசிய கோப்பை போட்டியில் வங்கதேசம் வெற்றி. லீக் போட்டியில் இலங்கையிடம் அடைந்த தோல்விக்கு சூப்பர் 4 சுற்றில் பதிலடி. சீனா மாஸ்டர்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் தொடரில் இந்தியாவின் சாத்விக் சிராக் ஜோடி இறுதிப் போட்டிக்கு முன்னேற்றம். அரையிறுதி ஆட்டத்தில் மலேசியாவின் ஆரோன் சியா ஷோயு இக் ஜோடியை வீழ்த்தி சாத்விக் சிராக் இணை அசத்தல். திரைத்துறையில் சிறப்பான பங்களிப்பை ஆற்றியதற்காக நடிகர் மோகன்லாலுக்கு தாதா சாஹிப் பால்கே விருது அறிவிப்பு. வருகிற 23ஆம் தேதி நடைபெறும் 71வது தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழாவில் மோகன்லாலுக்கு விருது வழங்கப்படும் என அறிவிப்பு. இயக்குனர் உன்னி சிவலிங்கம் இயக்கத்தில் தமிழ், மலையாளம் ஆகிய மொழிகளில் உருவாகியுள்ள பல்டி திரைப்படத்தின் ட்ரெய்லர் குறித்த அப்டேட் வெளியீடு. பல்டி திரைப்படத்தின் ட்ரெய்லர் இன்று மாலை 6 மணிக்கு வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. லப்பர் பந்து திரைப்படத்தை இயக்கிய தமிழரசன் பச்சமுத்துவின் அடுத்த படத்திற்கான அறிவிப்பு வெளியீடு. தனது அடுத்த படத்தில் நடிகர் தனுஷை கதாநாயகனாக வைத்து இயக்க இருப்பதாக தமிழரசன் பச்சமுத்து அறிவிப்பு.